பிரெயின் என்ன பண்ணுது? எக்ஸசைஸ் பண்ணுது. எதுவுமே எக்ஸசைஸ் பண்ணாதான் ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த பிரெயினுக்கு நீங்க எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரென்த் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 தடவை படின்னு ஒரு விஷயத்த சொல்றோம், சரியா? 4 தடவை நீ படிக்கிற, அப்ப பிரெயின் நீ வேலை கொடுக்குறியா? இல்ல, நீ உன் பிரெயின் எங்கேயோ போயிடுச்சு, அது யூடியூப்ல இருக்கு, உள்ள ஆள் மட்டும் தான் அங்க இருக்குது. இந்த 4 தடவை படிக்கிறது, 10 தடவை படிக்கிறது, அப்புறம் அண்டர்லைன் பண்ணி பண்ணி அந்த பேஜே கீச்சிடுறது, இதுல எல்லாம் ஒண்ணுமே பிரெயினுக்கு வேலையே கிடையாது. இதெல்லாம் ரொட்டீனா நடக்கும். பிரெயினுக்கு எப்ப வேலை கிடைக்கும்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்து நேற்று படிச்சோமே அது என்ன படிச்சோம்னு யோசிச்சு பாக்க, ரீகால்னு சொல்லுவோம். ரீகால், ரெப்பிட்டிஷன் வேற, ரீகால் வேற. அப்போ நீ எத்தனை தடவை ஒரு விஷயத்தை ரீகால் பண்றியோ அந்த அளவுக்கு உன் பிரெயின் எக்ஸசைஸ் பண்ணும். அப்போ அது வலிமையா. ரிப்பீட் பண்றது முக்கியம் கிடையாது, ரீகால் பண்றது முக்கியம். புரியுதா நான் சொல்றது? சோ பிரெயினுக்கு எப்படிலாம் நீ வேலை கொடுக்குறது, நீ வந்து யோசிச்சு வேலை கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா மெமரி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள அது ஏற்றிக்கும். புரியுதா? இந்த 2 பிக்சரை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு பசிலோட பிக்சரு, 2வது பிரெயினுக்கு வேலை கொடுக்குற பிக்சர். இதை 2த்தையும் சேர்த்தோம்னா எவ்வளவு பெரிய எக்ஸாம் வேணா நம்ம கிராக் பண்ணலாம், எவ்வளவு பெரிய எக்ஸாம் வேணா கிராக் பண்ணலாம், எவ்வளவு பெரிய மெமரி வேணா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுல வந்து எந்த வித ப்ராப்ளமும் நமக்கு வரப்போறது கிடையாது. ஓகே, ரைட். இப்போ நான் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறேன். எப்படி வந்து நம்ம அந்த பசில் நான் சொன்னல, அந்த பசில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? முதல்ல ஒரு பசில் நம்ம முன்னாடி வந்துருச்சுன்னா முதல்ல என்ன பண்ணுவோம்னா அதை எடுப்போம், கையில எடுத்து அது என்னன்னு பார்ப்போம். அதை எப்படி பண்ணா அந்த பசிலை சால்வ் பண்றது நம்ம மைண்ட்ல ஒரு கால்குலேஷன் ஓடிட்டு இருக்கோம், கரெக்டா? ஆனா நமக்கு இந்த பசில் என்னன்னு இது வரைக்கும் தெரியல. ஆனா இந்த பசில் முடிஞ்சா எப்படி வரும் அப்படின்றத ஒரு பேப்பர்ல யாரோ கொடுத்துருப்பாங்க, கடைசியில இப்படி வரும் அப்படின்ட்டு. அதை எடுத்து பார்ப்போம் முதல்ல. ஓ, இப்படி வரணுமா, சரி. இப்போ எப்படி இருக்குது? இப்படி இருக்குது, சின்னதா இருக்குது. ஓகே, இந்த பீஸ் எப்படி இருக்குது, அந்த பீஸ் எப்படி இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து நீ ஒரு ஆர்டரா பண்ற, ஆர்டரா பண்ணல, நீ மாத்தி 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 பண்ற, புரியுதா? ஆனா உன் பிரெயின் ஆக்டிவா பண்ற. எல்லா விஷயத்தையுமே நம்ம பிரெயின் அப்படிதான் அணுகும், எதுவுமே ஒரு ஆர்டரா அணுகாது. ஆனா உன் புக் எடுத்துக்கோ, உன் புக்ல எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோமே, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இல்லைன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஒரு பாடம் இருக்கு. அது அப்படியே ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு 4 பேஜ் 5 பேஜ் 10 பேஜ் போய் கடைசியில ஒரு கதை முடியும். இதுதான் ஒரு லெசன். இது வந்து ஆர்டரா இருக்கு. ஆனா உன் பிரெயின் ஆர்டரா வேலை செய்யாது. உன் பிரெயின் இப்படி 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 தான் வேலை செய்யும், புரிஞ்சுதா? அப்போ உன் பிரெயினை நீ ஆர்டர் படுத்தி படிக்கணும்னு நினைக்கும் போதே அது தூங்கிடும். ஏன்னா அதுக்கு அது பழக்கமே கிடையாது. புரியுதா நான் சொல்றது? சோ ஒரு பசில் ஃபார்மேட்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பிரெயினை ஒரு லீனியர் ஃபார்மேட்ல நம்ம வேலை பண்ண வச்சோம், அது பிரச்சனை பண்ணும். சோ இதை எப்படி நம்ம மாத்துறது? இப்போ இந்த ஒரு பாடத்தை ஒரு பாடத்தையே இல்லைன்னா ஒரு கொஸ்டினையே எப்படி நம்ம பசில் மாதிரி மாத்துறது அப்படின்றதுதான் இப்போ கொஸ்டினே. சரியா? எப்படி மாத்த போற? எப்படி மாத்துவ? சிம்பிளான விஷயம். ஒரு லெசன் எடுத்து வச்சுக்கோ, அதுல 2 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல லாஸ்ட் பேராவை படிப்போம், என்ன மேட்டர் இதுன்னு பார்ப்போம். அப்புறம் நடுவில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம், ஃப்ரண்ட்ல என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம், என்ன படம் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். பசில் அப்படிதானே நீ மாத்துவ, பசில் அப்படிதானே நீ பண்ணுவ. அதே மாதிரி ஒரு பாடம் ஒரு லெசனை எடுத்தா முதல்ல நீ லாஸ்ட் நடுவில் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஹாச் பாச்சா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும், ஒரு ஃபுல் பிக்சர் தெரிஞ்சிடும். ஓ, இதுதான் மேட்டர் போல இருக்கு, இங்கதான் நம்ம வரணும் அப்படின்ற அந்த பாடத்தோடைய கதை இல்லைன்னா அந்த கொஸ்டினோடைய கதை உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா உனக்கு உன் மெமரியில இன்னும் கமிட் ஆகும் ஃபாஸ்டா. ஓகே, ரைட். So let us go. இந்த 2 விஷயம் இருக்கு மெமரியை பொறுத்த வரைக்கும், படிப்பை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்கு, ப்ரிப்பரேஷன் அண்ட் அப்ளிகேஷன். ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். முதல்ல ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் அதை படிக்கணும். இது 2ம் சேரணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரிப்பரேஷனே பண்ண மாட்டோம். நம்ம எடுத்தோன்னா புக் எடுத்து வச்சு அப்படியே உட்காந்து மக் அடிக்கணும்னு சொல்லிட்டு டர்ன்னு படிச்சுட்டு இருப்போம். அதனால எதுவுமே ஆக போறது கிடையாது. முதல்ல ஒரு விஷயத்தை பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. சரியா? ப்ரிப்பரேஷன்னா இடத்தை தொடச்சி பெருக்கி கூட்டி படிக்கிறது கிடையாது. ப்ரிப்பரேஷன்னா அதை படிக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி நமக்கு என்ன தெரியுது அப்படின்றதான் மேட்டர். இப்போ இந்த செஷனுக்கு வந்தீங்க, இந்த செஷனுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தது? இங்க வந்து ஏதோ வந்து சொல்லுவாங்க, இவர் வந்து ஏதோ பேசுவார் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததா? இல்ல சும்மா கண் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ஏதோ ஒரு ஐடியா இருந்ததுல என்ன ப்ரோக்ராம் போறோம்,
யாரு என்ன பேச போறா, எப்படி பேச போறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாலாம் இருந்தது இல்ல. இப்ப அந்த ஐடியா இருந்ததுனால நீ இது என்ன பண்றாங்கன்னு இப்ப நீ பாக்குற. ஒருவேளை இந்த ஐடியாவே உனக்கு இல்லைன்னா உனக்கு இது சுத்தமா புரிய போகுது இல்லை. ஸோ ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன படிக்க போறோம், அதை எப்படி படிக்க போறோம் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. அப்பதான் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ள சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது முதல்ல வந்து ப்ரௌஸ் பண்ணிடணும், என்ன மேட்டர்னு பார்த்துடணும் ஃபர்ஸ்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்க, புக் எடுத்து வச்சிருவாங்க, வச்சு ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் லைனு, ரெண்டாவது லைனு, மூணாவது லைனுக்குள்ள தூக்கம் வந்துடும். அது வரைக்கும் அதுக்கப்புறம் என்னன்னே தெரியாது. எத்தனை பேர் இருக்கீங்க அந்த மாதிரி? 4 லைன் தான் சார் படிக்க முடியாது, அதுக்கப்புறம் தூக்கம் வருது சார். ஏன் தூக்கம் வருதுன்னா நீ என்ன பண்ற உனக்கே தெரியல, எதை பத்தி படிக்க போறன்றதும் தெரியல, அது என்னன்னு தெரியல. இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் எப்படின்னா, முதல்ல அது என்ன அப்படின்னு ஒரு கதையை நீயே வந்து எடுத்துரு. ஒரு எக்ஸாம்பிள் இருந்தா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டலாம், ஆனா எனக்கு டைம் இல்லை. ஆனா ஒரு கொஸ்டின் எடுத்தீங்கன்னா அந்த கொஸ்டினை எடுத்துட்டு அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து எங்க போகுதுன்றத நீ ஓவராலா பாத்துட்டீங்கன்னா உனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்ப அதுக்கு பேர் வந்து ப்ரௌசிங் சொல்லுவோம். சரியா? அந்த ப்ரௌசிங்னா என்னன்னா, ஒரு நம்ம ஒரு 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 புத்தக கண்காட்சிக்கு போறோம்னு வச்சுக்கோமே. அப்ப புக் எடுத்து என்ன பண்ணுவோம், படிப்போம் உட்காந்து, டக்கு டக்கு டக்குன்னு பாத்துருவோம்ல. பார்த்த உடனே அந்த புக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமா வராதா? அதுதான் ப்ரௌசிங். அதே மாதிரி உன் படிப்புல கூட ஒரு லெசன் எடுத்தா, ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா, அந்த சப்ஜெக்ட் பார்த்துடணும் டக்குன்னு அது என்னன்னு. ஒரு புத்தக கண்காட்சியில் எப்படி நீ பார்ப்பியோ அந்த மாதிரி நீ எடுத்து பார்க்கணும். அது முதல் ஸ்டெப், படிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப். இப்போ சப்போஸ் நீ வந்து நாளைக்கு பாட்னி படிக்க போறேன்னு வச்சுக்கோங்க. பாட்னில ஒரு லெசன் இருக்கு. என்ன லெசன்? ஏதாவது ஒரு லெசன் சொல்லுங்க பாட்னில. எஸ், என்வைரன்மெண்டல் ஸ்டடிஸ் ஏதோ ஒன்று, இல்ல பயாலஜி, ஜுவாலஜில செல் ஸ்ட்ரக்சர் இருக்கா, செல் ஸ்ட்ரக்சரை படிக்க போறீங்க. செல் ஸ்ட்ரக்சரை படிக்க போனா என்ன பண்ணுவோம்னா, முதல்ல செல் ஸ்ட்ரக்சர் சாப்டர் எடுக்கணும். ஃபாஸ்டா அதுல என்ன இருக்கு, என்னென்ன சப் டாபிக் இருக்கு, அது ஃபைனலா எங்க போகுது, என்னென்ன பிக்சர் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம ஒரு தடவை பார்த்துடணும். அது ப்ரௌசிங். ரெண்டாவது வந்து இது வந்து கேஷுவலா பண்ணணும், ராபிடா பண்ணணும். ஒரு புத்தக கண்காட்சிக்குள்ள போனா எப்படி நீங்க புக்கை பார்ப்பீங்களோ அந்த மாதிரி ஃபாஸ்டா அந்த புக்கை பார்த்துடணும், அந்த கொஸ்டினையும் அந்த ஆன்சரையும் பார்த்துடணும். ரெண்டாவது அதுக்குள்ள எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, டாபிக் என்ன, சப் டாபிக் என்ன, ஹெட்டிங் என்ன அப்படின்றத நீங்க ஒரு இடம் பார்த்துக்கணும். மூணாவது வந்து அதுல இருக்க டயக்ராம் என்ன, பிக்சர் என்ன, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படின்றது உங்க மைண்டுக்குள்ள வந்துடும். அப்புறம் உங்க மைண்ட் என்ன பண்ணா அது பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், அது பாட்டுக்கு இன்க்விசிட்டிவா ஆரம்பிச்சிடும். அது என்ன ஒரு மாதிரி இருக்குது ஒரு பிக்சரு, அது என்னது அப்படின்னு அது ஒரு கொஸ்டின் உனக்குள்ள ஆரம்பிச்சிடும். புரியுதா நான் சொல்றது? ஸோ இந்த ப்ரௌசிங்கை நீங்க வந்து எப்பவுமே முதல்ல படிக்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்துடணும் அது என்னன்னு. ரெண்டாவது, எவ்வளவு டைம் படிக்க போறோம், என்ன பண்ண போறோம், எவ்வளவு படிக்க போறோம், எவ்வளவு டைம் படிக்க போறோம்ன்றது கூட டிசைட் பண்ணிடணும். ஏன் டிசைட் பண்ணணும்னா அது நமக்கு ஒரு மென்டல் கியூ கொடுத்துரும். ஓகே, இந்த 10 பேஜ் நம்ம படிக்கணும், அடுத்த 1 hour படிக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு நான் மைண்ட்குள்ள அது என்ன பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணிக்கும். டிஸ்ட்ராக்ஷன் வந்தா கூட அது சொல்லும், 1 hour படிக்கணும்னு முடிவு பண்ணல, ஏன் என்ன பண்ற அப்படின்னு அதுவே உனக்கு வந்து சொல்லும். அப்ப நீ அதை டிசைட் பண்ணாம காலையில இருந்து அப்படியே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடறமா, அப்படி படிக்க ஆரம்பிச்சுன்னா எவ்வளவு நேரம் படிக்கணும் உனக்கே தெரியாது. ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தா நீ நிறுத்திடுவேன். ஸோ டிசைட் யுவர் டைம் அண்ட் ஆல்சோ தி அமௌண்ட். புரியுதா? ரைட். அடுத்தது, இத பத்தி உனக்கு என்ன தெரியும் முதல்ல அப்படின்றத நீ முதல்ல ஒரு நேரத்தை கொண்டு போய் கொட்டிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு விஷயத்த நம்ம வந்து இன்னைக்கு பேச போறோம். நான் முதல்ல வந்துட்டு கேட்டேன்ல, எப்படி படிப்ப, என்ன படிப்ப அப்படின்றது உனக்கு இதை பத்தி என்ன தெரியும், தெரியாம கூட இருக்கலாம். 0 கால்குலஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது சார், ஆனா கால்குலேஷன்னா கேல் அப்படின்னா கால்குலேஷன் அப்படின்னு எனக்கு தோணுது சார், அது அப்படி எழுதிக்கணும். ஏன் எழுதிக்கணும்னா உனக்கு என்ன தெரியுதோ அதை நீ மாத்திக்கிட்டே போகலாம் படிச்சதுக்கு அப்புறம். ஆனா உனக்கு எதுவுமே தெரியாத போது புதுசா ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். மூணாவது வந்து உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். இப்போ இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்னா இதை பத்தி உனக்கு என்ன தெரியல, காந்தி இருந்தாரு, நேரு இருந்தாரு, இப்படி எழுதினா கூட போதும். உனக்கு எவ்வளவு பேசிக்கா தெரியுமா போதும், அதை அப்புறமா மாத்தி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா முதல்ல இப்ப நான் இதெல்லாம் சொல்றது எதுக்குன்னா, உன்னுடைய பிரெயின் நீ ஒர்க் கொடுக்கல, அவதான் ஒர்க் பண்ணும். அப்ப நீ ஒர்க் பண்ண, அந்த ஜிம் சொன்னல, நீ ஒர்க் பண்ண வைக்க அது ஸ்ட்ராங்கா. ஆனா நீ வெறும் ரிப்பீட் மட்டும் பண்ற, படிச்சுட்டு போறேன்னா அது கிடையாது. உன் பிரெயின் அந்த வேலை கிடையாது. உன் பிரெயின் எப்ப வேலை செய்யும்னா, எப்போ நீ அதுக்கு ரீகால் கொடுக்குறியோ, எப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ற,
பிரெயின் ஸ்ட்ராங் பண்றியோ, எப்போ நீ வந்து அதை வந்து வேலை செய்ய வைக்கிறியோ அப்பதான் அது ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, அது நீ ஒரு மூலையில உட்காந்து பண்ணலாம், ஒன்றும் பெரிய பெரிய விஷயம் கிடையாது. அப்புறம் கேள்விகள் கேட்கணும். சரி, இந்த செல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, எதை பத்தி படிக்க போறோம், இதுக்குள்ள என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற கேள்விகள் நீ கேட்கணும். இந்த கேள்விகள் நீ கேட்கும் போது பிரெயினுக்குள்ள அதுவே கேள்விகள் உட்காந்துரும், அதுவே வந்து விடைகளை தேட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பிரெயின் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு வேலை நீ படிக்கிறதுக்கு முன்னாடியே செய்யணும். அப்பதான் உனக்கு படிப்பு அட்டாச் ஆகும். இல்ல நீ ஒண்ணுமே தெரியாம புக்கு 40வது பேஜ்ல இருந்து 50வது பேஜ் வரைக்கும் படிக்க போற சும்மா உட்கார்ந்து வேலைக்காக என்ன படிக்க போறோம், எப்படி படிக்க போறோம், எதுக்கு படிக்க போறோம்ன்ற ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஒரு பசில் வரும்போது என்ன பண்ற, பசிலோட கடைசியில் எப்படி இருக்குன்னு பாக்குறேன், அதோட பீஸ் எல்லாம் பாக்குறேன், கரெக்டா? அப்புறம் அதை எப்படி சேர்த்து வச்சா அது பிக்ஸ் ஆகுன்றத பாக்குறேன். இப்படிதான் உன் மைண்ட் வேலை செய்யும். உன் மைண்ட் லீனியரா வேலை செய்யாது. அப்போ அதே மாதிரி நான் லீனியரா படிக்க மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்தா அதை ஒரே ஆர்டர்ல வரணும்னு நினைக்காது. முன்னாடி பின்னாடி இன்ட்ரெஸ்டிங் இப்படி மாத்தி மாத்தி போட்டு உன் மைண்டுக்கு வேலை கொடு. அப்போ அந்த மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஸ்ட்ரக்சரிங் பண்ணும். அது ஸ்ட்ரக்சரிங் பண்ணுச்சுன்னா மெமரியில நின்றுடும். அது மெமரியில நின்றுடுச்சுன்னா அதுக்குள்ள வாங்கவே முடியாது. புரியுதா? ஸோ ப்ரிப்பேர் பண்றது, ஒரு கொஸ்டினையோ ஒரு லெசனையோ எப்படி ப்ரிப்பேர் பண்றது என்பது லீனியரா பண்ணாது. அதை வந்து ஸ்ட்ரக்சர்டா அன்ஸ்ட்ரக்சர்டா ஒரு பசில் எப்படி சால்வ் பண்ணுவோம் அந்த மாதிரி பசில சால்வ் பண்ற விஷயங்கள் எடுத்து பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ ட்ரெஷர் ஹண்ட் எத்தனை பேர் விளையாடுவீங்க? ட்ரெஷர் ஹண்ட்னு ஒன்று இருக்கு தெரியுமா? ஒரு ட்ரெஷரை மறைச்சு வச்சிருவாங்க, அப்புறம் அங்க க்ளூ வைப்பாங்க. ஓடி அந்த க்ளூவை பார்த்து பார்த்து நீ கண்டுபிடிக்கணும், கரெக்டா? பட் ட்ரெஷர் எங்க இருக்கு, என்ன ட்ரெஷர்னு உனக்கு தெரியாது. ஆனா அது தெரிஞ்சிருச்சுன்னா க்ளூவை கண்டுபிடிச்சு போயிடுவேன். படிப்பு ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி மாத்திக்கோங்க. ஒரு கொஸ்டின் எடுத்தா அந்த கொஸ்டினை வந்து ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி மாத்திக்கோங்க. கடைசியில் என்ன வரப்போகுது, இதுல எங்க க்ளூ இருக்கு, என்னென்ன சப் டாபிக் இருக்கு, இப்படி நீ வந்து உன் பிரெயினுக்கு வேலை கொடுக்குற ஆக்டிவிட்டி நீ இறக்கி விட்டேன்னா அது பாட்டுக்கு அது ஸ்ட்ரக்சர் பண்ணி. ஓகே, புரிஞ்சுதா? நம்பிக்கதா? லாஸ்ட்ல புரிஞ்சுதா? புரியுதா இல்லையா? இல்ல போயிட்டேன் டே ட்ரீமிங்க்கு. ரைட். ஸோ இந்த பசிலை சால்வ் பண்ற மாதிரியே we have to solve it. ஓகே, now அப்ளிகேஷன் போவோம். இப்போ இது இவ்வளவு நான் சொன்ன இந்த 4 சிஸ்டமும் வந்து ப்ரிப்பரேஷன் தான். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் போகிறோம், எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம் இது அப்படின்றது. முதல்ல வந்து அப்ளிகேஷன் வந்து ஓவர் வியூன்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்னல ப்ரௌசிங், அந்த ப்ரௌசிங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணணும். முதல்ல எடுத்தோன்னா ஒரு டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டோம் டக்கு டக்குன்ட்டு. அடுத்து இப்போ ஓவர் வியூவா. அப்புறம் ஓவர் வியூல என்னன்னா நீ வந்து ஒரு ஜிக்ஸா பசில் எப்படி சால்வ் பண்றியோ அந்த மாதிரி சால்வ் பண்ணணும். அந்த மாதிரி முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, சப் டாபிக் என்ன இருக்கு, பிக்சர் என்ன இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற வேற விஷயங்கள் என்ன இருக்கு, ஹைலைட் பண்ணி எதை வச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் நீ வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி ப்ரௌஸ் பண்ணி வச்சிடணும். இது ஓவர் வியூ. ஓகே, அப்புறம் அடுத்தது வந்து இதுல என்னென்ன பார்க்கலாம், ஒரு லெசன்ல வந்து ரிசல்ட்ஸ் இருக்கும், டேபிள் இருக்கும், டேட்ஸ் இருக்கும், இட்டாலிக்ஸ் இருக்கும், இண்டெக்ஸ் இருக்கும், சில கிளாசரிஸ் இருக்கும், ஃபுட் நோட்ஸ் இருக்கும், கிராஃப் இருக்கும், பிக்சர் இருக்கும், எல்லாமே இருக்கா? இதெல்லாம் நம்ம பார்க்கறதே கிடையாது. நம்ம வெறும் வேர்ட்ஸை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த லெசன் வந்து உனக்கு, அந்த லெசனும் அந்த கொஸ்டினும் வந்து ஒரு ஐடியா உனக்குள்ள கிரியேட் பண்ணிடும். ஓகே, அடுத்து ப்ரிவ்யூ. ப்ரிவ்யூனா என்னன்னா ஓவர் வியூ, ப்ரிவ்யூ. ப்ரிவ்யூனா என்னன்னா எங்க இருந்து எங்க போக போற, என்ன எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க போற, எங்க போய் முடிக்க போறன்ற ஐடியா உனக்கு கொண்டு வரணும். அப்ப நான் இங்க இருந்து இந்திய வரலாறு, இந்தியாவுடைய ஒரு குவிட் இந்தியா வெளியேறி போராட்டத்தை பத்தி படிக்க போறேன். அதை நான் படிக்கும் போதே எனக்கு அதை பத்தி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குல்ல, அதை நம்ம ப்ரிவ்யூன்னு சொல்லுவோம். சரியா? பேசிக்கலி இவ்வளவுதான். அதுக்கு வேலை கொடுக்கறது தான் மேட்டர். எங்க இருந்து நீ ஆரம்பிக்க போற, எங்க முடிக்க போற. ஓகே, இது பண்ணதுக்கு அப்புறம் எங்கெங்க விட்டு போச்சோ, எங்கெங்க கேப் விழுந்திருக்கோ அதெல்லாம் மறுபடியும் போய் விசிட் பண்ணுங்க. ஒரு பசிலுக்குள்ள நீ வச்சதுக்கு அப்புறம் எங்கெங்க கேப் விழுந்திருக்கோ அதை கொண்டு போய் வைப்பல, அந்த மாதிரி மூணாவது இன்வியூ. லாஸ்ட்ல தான் ரிவ்யூ. லாஸ்ட்ல தான் ரிவ்யூ. நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல படிக்கிறதுக்கு எடுத்தோடனே வச்சு படிக்க ஆரம்பிச்சிருவோம், அப்புறமா ரிவ்யூ பண்றோம், ரிவைஸ் பண்றோம் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ஃபார்முலா கன்வெர்ட் ஒர்க் ஆகும். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ
நீ வந்து யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் எப்படி பண்ணுவீங்க? ப்ரௌஸ் பண்ணணும். ப்ரௌஸ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு வந்து அந்த ஓவரால் ஒரு இமேஜ் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து அந்த டிஃபிகல்ட் போர்ஷன்ஸ் எல்லாம் மறுபடியும் அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், அப்ப எவ்வளவு டைம் படிக்க போறோம், என்னென்ன கேப் கொடுக்க போறோம் அப்படின்றத நீ வந்து பிரெயினுக்கு வந்து நீ வந்து ஒரு ஜிம் மாதிரி அதை வேலை செய்ய விட்டுட்டே இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு மெமரியில கமிட் ஆகிட்டே இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ இது கூட வந்து இன்வியூக்குள்ள வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா சில விஷயங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எமோஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸாஜரேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய விஷயத்தை நீ உள்ள கொண்டு வந்துடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் சொன்னால உன்னுடைய ரைட் பிரெயின்ல இருக்க நிறைய விஷயங்களை நீ இது உள்ள கொண்டு வந்துடலாம். சில பாடங்களை அசோசியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரைட் பிரெயின் விஷயத்தையும் உள்ள கொண்டு வந்தோம்னா நம்மளால ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ நீ இப்போ ரெகுலரா என்ன பண்றன்னா ஜஸ்ட் இந்த லைன் மட்டும் படிச்சுட்டு சென்டென்ஸை மட்டும் படிச்சுட்டு போறோம். சென்டென்ஸை மட்டும் படிச்சுட்டு போறதுனால எந்த விதமான மெமரிக்கு எந்த விதமான அட்வான்டேஜும் அங்கே போகிறது கிடையாது. இட் இஸ் ஒன்லி டயரிங். உன்னை டயர்ட் பண்ணிடும், உனக்கு அதனால எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ டோன்ட் ஜஸ்ட் ரிவைஸ், ரீகால், ப்ரிப்பேர் பிஃபோர் யூ ஸ்டடி. பிஃபோர் யூ ஸ்டடி ஒரு ட்ரெஷர் மாதிரி ஒரு பசில் மாதிரி ஆரம்பிக்கணும். அதை முன்னாடி பின்னாடி எல்லாம் யூ ஹேவ் டு கிரியேட் மீனிங்ஸ். சரி, அப்பதான் வந்து யுவர் பிரெயின் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட். இப்போ இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் எதுக்கு இது சொல்றேன்னா இது ஒரு நல்ல மெத்தட். அதாவது நான் சொன்னல ரீகால் பண்றது வந்து பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ஸ்டடீஸ். ரிவைஸ் பண்றது இல்ல, ரீகால் பண்றது. ரீகாலுக்கு ரிவைஸுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் சொன்னேன் படிச்ச உடனே இப்படி நீங்க படிக்க ஆரம்பிக்கிறேன்னா 100% இல்லைன்னா அடுத்த 1 ஹவர்ல இப்படி இறங்கிடும் மெமரி. இந்த பிளாக் பாக்குறீங்கல்ல, அடுத்த 1 ஹவர்ல மெமரி இறங்கிடும். அப்படி ஞாபகம் இருக்காது. 1 ஹவருக்கு வந்து என்ன உனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. அடுத்த ஒரு நாள் இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் நீ ஒரு ரிவிஷன் பண்றேன்னு வச்சுக்கோ. படிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ரீகால் பண்றேன், என்ன படிச்சோம் அப்படின்னு ரீகால் பண்ணேன்னா அந்த மெமரி இவ்வளவு தூரத்துக்கு போகும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் விட்டு மறுபடியும் அதை யோசிச்சு பார்த்தோம்னா அந்த மெமரி இவ்வளவு தூரத்துக்கு போகும். அடுத்து ஒரு மாசம் விட்டு ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா அது கண்டினியூஸா நின்னுடும். இதுக்கு பேர் வந்து ஸ்பேஸ்ட் ரீகால்னு சொல்லுவோம். நம்ம ரீகால் பண்றது வந்து ஸ்பேஸ் பண்ணணும். படிச்ச உடனே ஒரு ஹவர்ல ஒரு தடவை அதை திருப்பி யோசிச்சு பார்க்கணும், என்ன படிச்சோம், முடிஞ்ச வரைக்கும் அதை சின்னதா எழுதிக்கோங்க. ரெண்டாவது ஒரு வாரத்துல மறுபடியும் அதை ரீகால் பண்ணணும். அப்புறம் ஒரு மாசத்துல, ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் அதை மறுபடியும் ரீகால் பண்ணேன்னா அந்த படிச்சது வந்து கடைசி வரைக்கும் அது வந்து உனக்கு மைண்ட்ல இருந்து போகாது. இது பேர் வந்து ஸ்பேஸ்டு ரீகால் சொல்லுவோம். ஸ்பேஸ் பண்ணி ரீகால் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்னு படிச்சோம்னா இன்னைக்கு ஞாபகப்படுத்தி பார்ப்போம், நாளைக்கு ஞாபகப்படுத்தி பார்ப்போம், நாளைக்கு ஞாபகப்படுத்தி, அப்படி வேண்டாம். இந்த படிச்சேன்னா 1 ஹவர்ல ஞாபகப்படுத்து, அப்புறம் ஒரு வாரத்துல அதோட ஞாபகப்படுத்து, ஒரு நாளுக்கு அப்புறம் ஞாபகப்படுத்து, ஒரு வாரம், அப்புறம் ஒரு மாசம். இப்படி நீ ஞாபகப்படுத்தி பார்த்தேன்னா இட் வில் ரிமைன் இன் யுவர் மைண்ட் ஃபார் எவர். சரியா? இது பேர் வந்து ஸ்பேஸ்டு ரீகால் சொல்லுவோம். ஆனா இப்ப படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஓவர்வியூ பார்த்தோம், ரிவ்யூ பார்த்தோம், இன்வியூ பார்த்தோம், அப்புறம் தான் ரிவ்யூ, 4வது தான் ரிவ்யூ. நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே ரிவ்யூ தான். அதனால அந்த கதை, அந்த ஸ்ட்ரக்சர், அந்த பசில் இதெல்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ள நிக்காது. ஸோ இது இவ்வளவு விஷயங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது. எதுக்குன்னா அப்பதான் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆனாதான் அந்த படிப்பு மேல அந்த கவனம் போகும், அட்டென்ஷன் போகும். அப்பதான் உனக்கு மெமரி வந்து கமிட் ஆகும். ஆனா இதெல்லாம் நீ பண்ணாத போது உனக்கு என்ன ஆகும்னா ஏதோ ருட்டீனா நீ படிக்கிற மாதிரி, ருட்டீனா நீ கஷ்டப்படுற மாதிரி, ருட்டீனா உன் மைண்ட் வந்து அப்படியே செட் ஆகும். ஸோ இட் கிரியேட் அ லாட் ஆஃப் போரிங் எஃபெக்ட். சரியா? ஸோ இது வரைக்கும் நடந்தது மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம், டெக்னிக்ஸ் நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ இதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்கு நான் பிரின்சிபல்ஸ் தான் இப்போ நான் சொன்னேன். உங்களுக்கு இன்னும் நான் டெக்னிக்ஸ் சொல்லல, என்ன டெக்னிக் இருக்குன்னு நான் சொல்லல. டெக்னிக்ஸ் வந்து நம்ம ஒரு 3-4 டெக்னிக் நம்ம இந்த செஷனுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம், இந்த பிரேக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். ஆனா நீங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் 2-3 தான் நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். முதல் விஷயம், நீங்க படிக்கிற மெத்தட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஒருவேளை இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னா அதை இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி மாத்துறது அப்படின்றத நீங்க கவனம் செலுத்தணும். அதை மாத்துறது ரொம்ப சிம்பிள். அதை வந்து ஒரு பசில் மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதை வந்து ஒரே ருட்டீனா நம்ம உட்காந்து படிக்க வேண்டாம். அதை முன்னுக்கு பின்னுக்கு கொண்டு போய் கூட படிக்கலாம். அதை எந்த மாதிரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம அதை படிக்கலான்றதை நம்ம வந்து அடுத்த இதுல பார்ப்போம். 3வது வந்து எல்லாருமே வந்து பிரெயின் கேப்பபிள் தான்.
ஒருத்தங்க சில பேருக்கு ரைட் பிரெயின் இருக்கும், ஒருத்தங்க சில பேருக்கு லெஃப்ட் பிரெயின் இருக்கும். ஆனா இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி எப்படி படிப்புல நம்ம ஜெல் பண்றது அப்படின்றதான் நமக்கு இருக்கிற லாஜிக், நமக்கு இருக்கிற பெரிய ஃபார்முலா. நான் இது முடிச்ச உடனே 2 டெக்னிக் உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரு டெக்னிக் பேர் வந்து மைண்ட் மேப்பிங் சொல்லுவோம். மைண்ட் மேப்பிங்ன்றது ஒரு மெத்தட். அதை வச்சு ரைட் பிரெயின்ல இருக்கிற எல்லா ஐட்டமையும் லெஃப்ட் பிரெயின்ல எப்படி கொண்டு வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஸ்டோரியை மாத்தலாம் அப்படின்றது மைண்ட் மேப்பிங்ல சொல்லி தரலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் ரீகால் டெக்னிக்கா இருக்கட்டும், இல்ல இன்னொரு போமோடோரோ டெக்னிக்கா இருக்கட்டும். இந்த 4-5 டெக்னிக் மட்டும் நம்ம அடுத்தது பார்ப்போம். ஓகே, இந்த எல்லா டெக்னிக்கும் நீ பார்த்துக்கோ, கேட்டுக்கோ. இதுல உனக்கு எது செட் ஆகுது அப்படின்றத பார்த்து நீ டிப்ளாய் ஆகணும். இன்னைக்கு இல்ல, இது ஒரு லாங் டேர்ம்ல நீ அதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்மளால முன்னாடி போக முடியும். அதுக்குள்ள எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னா, தப்பான மெத்தட்ல நம்ம வந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடாது. இதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். சரி, நம்ம ஒரு பிரேக்குக்கு முன்னாடி யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேளுங்க. Anybody has any questions? ஏன் சார் குடும்பப்படுத்துறீங்கன்றியா? சொல்லு கேளு, நான் சொல்றேன், நான் அனௌன்ஸ் பண்ணேன். சொல்லு, அவரே மாட்டி விட்டாரு. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? புரிஞ்சுதா சொல்றேன்? இன் பிரின்சிபல் புரிஞ்சுதா? +2 ஆனீங்களா? +1 இன் பிரின்சிபல் புரிஞ்சுதா? என்ன சொன்னாங்க புரிஞ்சுதா? ஒண்ணுமே புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா உனக்கு? என்ன சொல்றேன்? மைக் கொடு, 2 பேரும் பேசுறது தான் கரெக்டா. உன் பேர் சொல்றா. எங்க வர? பேர் என்ன? எங்க? அதுக்கு பேர் என்ன? எங்க வர? என் பேர் மதன் ராஜ் சார். எங்க வர? ஓகே, ஜோதி புரியாத விஷயம் என்ன? அப்படியே பார்க்கட்டும், அவ்வளோதான் பார்க்குறாங்க. ஆமாம், வாட்சி விடு பார்த்து ரெடி போகும். யார் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில முன்னாடி போறாங்க. எல்லாம் கேட்டு நைட்ல படிக்கணும்னு இருக்குல்ல சார். ஒரு சில பேருக்கு பகல்ல வந்து அந்த அளவுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வராது. நைட்ல எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனா தூக்கம் கண்டிப்பா முக்கியம் சொல்றாங்க. எப்படி முக்கியமான கேள்விதான். நைட்ல வந்து உனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா நமக்கு எல்லாருக்குமே என்னன்னா, ஒரு நம்ம உடம்புல வந்து ஒரு பயோ கிளாக் நம்ம இருக்கும். உனக்கு விருப்பப்பட்டாலும் இல்லையோ அந்த கிளாக் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம்ல தான் உனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், சரியா? இன்னொரு டைம்ல உனக்கு அது வராது. அப்போ ஆனாலும் உனக்கு என்னன்னா, பகல்ல வந்து வேலை செய்யணும், ராத்திரி அட்லீஸ்ட் 8 hours 7 hours தூங்கணும்ன்றது வந்து உடம்புக்கு நல்ல விஷயம், மெமரிக்கும் நல்ல விஷயம். இப்போ டீச்சர்லாம் ஏன் அதை சொல்றாங்கன்னா, ஒருவேளை நீ அந்த டைம்ல தூங்குறேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு மெமரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஊர்ல வந்து ஹார்ட் ஒர்க் பண்றோம் நம்ம என்ன பண்ணுவோம், பிரெயினை ரொம்ப டேமேஜ் ஆயிடும். அவன் நார்மல் ஒர்க்கே இது பண்ணாது. அதனால டீச்சர் தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நீ என்ன பண்ணலாம்னா, கிளாக்கை நீ மாற்றி அமைக்கணும். உன்னுடைய பயோ கிளாக்கை நீ மாற்றி அமைக்கணும். அதில் வந்து ஒரு இது கிடையாது. இது ஒரு நிறுத்து தப்பலாம். பயோ கிளாக்கையும் கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம். எப்படின்னா, நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இன்ச்சா நீ வந்து அர்லி மார்னிங் ஆரம்பிக்கணும். அர்லி ஸ்லீப், அர்லி மார்னிங். அது நல்ல ரிதம். மார்னிங் நீங்க எழுந்துட்டு நல்லா படிக்கிறதுனா மார்னிங் வந்து பிகாஸ் தூக்கத்துக்கு அப்புறம் பிரெயின் வந்து நல்லா கெப்பாசிட்டி வேணும். ஒருவேளை நீ நைட் ஆளா இருந்தாலுமே கூட, if you make an effort to become an early morning person, it is long term good for you. ஆனா ஷார்ட் டேர்ம்ல மாத்திக்காத. ஷார்ட் டேர்ம்ல எக்ஸாம் வருது, அந்த டைம்ல நீ மாத்தாத. ஆனா நார்மல் டைம்ல நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது you start becoming a normal morning person. அப்போ you will have much better impact. லாங் டேர்ம்ல நீ பண்ணலாம், சரியா? ஆனா நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, நீ எப்ப படிக்க உட்கார்ந்தாலுமே ஒரு இன்ட்ரெஸ்டோட வரணும். போரிங்கா இருந்ததுன்னா ராத்திரியா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, நீ ஒண்ணுக்குள்ள தூங்கிதான்.
புரியுதா? அதுக்குதான் அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அது என்னன்னு பாருங்க, அதுக்குள்ள இருக்க பசல் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, அது ஒரு கதை மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. அப்போ இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்ட். வெரி குட். பேர் என்ன சொல்லுங்க? கீதா லட்சுமி. நீங்க கேஎன்சி. ஓகே, எல்லாரும் ஒரு பிக் டிவைட் அப்படிங்க. பப்ளிக் ஃபோரம்ல தைரியமா எழுந்து பேசுறது வந்து இதெல்லாம் தான் படிக்கும். இதெல்லாம் தான் நாளைக்கு முன்னாடி கொண்டு போகும். ஓகே ரைட். அடுத்து யார் போறா? எஸ் சார் இது ஒரு ப்ராப்ளம். சார் நீங்க பின்னாடி சொல்லுங்க. அங்க எஸ் சார், இதுவரைக்கும் நீங்க சொன்னது வந்து ஒரு லெசனை எப்படி ரிவ்யூவா பாக்குறது, எப்படி அந்த ஓவர்வியூ பண்றது, எப்படி ரிவ்யூ பண்றது, அதை பத்திலாம் சொன்னீங்க. இப்போ போர்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க சொன்னது எங்களுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. பட் அலாங் வித் தட் வி ஆர் டூயிங் ஜேஇ நீட் அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் பேஸ்ல நாங்கள் ஒரு அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அது நீங்க இப்போ யூபிஎஸ்சி எழுதிருக்கீங்க. ஸோ அந்த காம்படிட்டிவ் பேஸ்ல எப்படி அப்ரோச் பண்றது, ஒரு கொஸ்டின் எடுத்தோம்னா இப்போ அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ப்ரிவியூவா கதையா எழுதிருந்தோம்னா அது ஏன்னா நமக்கு இருக்கிறது 1 minute தான் அங்க இருக்கு அப்படின்னும் போது அதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஸோ சி இப்போ நீ ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். உனக்கு ஐஐடி எல்லா விஷயத்துக்குமே சரி, ஃபைனலா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். அதான் மேட்டர். அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை உன் மெமரியில கமிட் பண்ணணும். இது ரெண்டாவது மேட்டர். மூணாவது மேட்டர் வந்து இதை எப்படி யூஸ் பண்றது, how do you apply it, இது மூணாவது மேட்டர். இந்த மூணு மேட்டர் இருந்தாதான் கம்ப்ளீட் you have learned something நம்ம சொல்லலாம். சரியா? நம்மளுடைய கவர்மெண்ட் சிஸ்டம்ல வந்து இந்த மூணாவது மேட்டர் நம்ம டெஸ்டே பண்றது கிடையாது. maybe a little bit of one, we test memory a lot, but we test concepts very less, and then we don't at all test application டெஸ்டே பண்றது இல்ல. So IITs இந்த மாதிரி CBSE இந்த மாதிரி விஷயங்கள் நீ பண்ணணும்னா உனக்கு அப்ளிகேஷன் வைஸும் நீ பார்த்தாங்க. ஆனாலும் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு you have to first of all express all these principles. நீ ஒரு புக் எடுத்து படிக்க போற, ஒரு கான்செப்ட் படிக்க போற, உனக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லைன்னா உனக்கு அது மைண்ட்ல கமிட் ஆகாது. ஆனா ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணா ஒரு ஐடியாவை நீ ஃபார்ம் பண்ணி, even if it is a bad idea, even if it is false, but form an idea. Then you break it using that book. Once you form an idea, ஒரு ஐடியா உன் மைண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் மைண்ட் என்ன பண்ணணும்னா இது சரியா தப்பான்றது அது இன்ட்ரெஸ்டிங்கா அது போக ஆரம்பிச்சு. ஆனா நீ ஒரு blank ஸ்லேட்ல இருந்து ஆரம்பிச்சேன்னா அது தூங்கிடும். நான் சொல்ற பாயிண்ட் வந்து இந்த ரெண்டு மெட்டஃபர் தான். ஒண்ணு படிக்கிறத ஒரு பசில் மாதிரி பார்க்கணும். லீனியரா போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் லைன் படிச்சதான் ரெண்டாவது லைன் படிக்கணும், மூணாவது லைன் அப்படி கிடையாது. சம் செட்டா கூட பண்ணலாம். ஒரு பசில் எப்படி சால்வ் பண்ணுவோம். ரெண்டாவது பிரெயினுக்கு வந்து நம்ம ஒர்க் கொடுத்துட்டே இருக்கணும். எமோஷன்ஸை டச் பண்ணணும், வேற விதமா புரிஞ்சுக்கணும், நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தோட சேர்த்து பார்த்து இதை புரிஞ்சுக்கணும். இதுல இது எப்படி மாறி இருக்குன்ற கேள்வியை கேட்கணும், அந்த கேள்விக்கான தேடலுக்குள்ள போகணும். இதெல்லாம் தான் ஒர்க். டோன்ட் ஸ்டடி, ஒர்க். படிக்கிறது வந்து பிரெயினை வேலை செய்ய வைக்கிறதுன்றதுதான் விஷயம். நிறைய பேர் நான் படிச்சுட்டே இருக்கேன் சார், ஆனா பிரெயின்ல வேலையே இருக்காது. படிக்கிறதா என்ன புக்கு முன்னாடி வச்சுட்டு அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா நீ கேட்ட கேள்விக்கு தான் பதில். Concepts are புரிஞ்சிருந்தாலும் you have to go into the allow your brain to work, okay, and make it more interesting. Suppose you are a right brain person and you have a lot of creativity, நீ படிப்புக்கு creativity சம்பந்தமே இல்லையே, அப்போ you will become very dull. But why not use pictures, why not use mind maps, why not use better methods to move on. இதான் விஷயம். ஆனா கான்செப்டை படிக்கிறதுக்கு இது தேவை. I agree. Application ke you have to proceed a little bit further. But concepts படிக்கிறதுக்கும் lesson படிக்கிறதுக்கும் good, very good question. Bye. Volunteers. Very good. உன் பேர் என்ன? ராகுல். எங்க வர ராகுல்? ஓகே, மனோஜ். சார், இப்போ சப்ஜெக்ட் படிக்கணும்னா அது ஃபுல்லா மீனிங்கோட படிக்கணும்னு ஆசை. பட் அது டைம் இல்ல, மந்த்லி வைஸ் ஒரு எக்ஸாம் வரதால அதை எப்படி சார் மேனேஜ் பண்ணுங்க? ஸோ அதனால தான் நீ மீனிங்கோட படிக்கணும்னு ஆசை உனக்கு, ஆனா படிக்கும்போது மீனிங் வரல. அதான் விஷயம். நான் என்ன சொல்றேன்னா அந்த மீனிங் வர்றதுக்கு உனக்குள்ள முதல்ல ஒரு கதை, அதுக்கு அதை பத்தி உனக்கு ஒரு மீனிங் இருக்கணும் முதல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செல்லை பத்தி படிக்கணும்னு வச்சுக்கோயேன். பயாலஜியில் செல்லை பத்தி படிக்க போறோம்.
இப்ப நான் போயிட்டு நேரா புக்கை திறந்து வச்சு செல்லுனா என்ன அப்படி படிக்கிறதுனா ஒர்க் அவுட் ஆகாது. ஃபர்ஸ்ட் செல்லை பத்தி நானே ஒரு கதையை உருவாக்கிக்கணும். எனக்குரிய ஒரு கதையை உருவாக்கி செல்லுனா அது வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும், அதுக்குள்ள நாலு பேர் உயிர் வாழ்வாங்க அப்படின்னு ஒரு இமேஜினரி கதையை நான் உருவாக்கிக்கலாம். அந்த இமேஜினரி கதையை உருவாக்குறதுக்கு நான் படிக்க ஆரம்பிச்சேன்னா உண்மை கதை என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ எனக்கு அதோட மீனிங் வந்து என் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா பேசிக்கலி நம்ம பிரெயின் ஆக்டிவா இல்லைன்னா அந்த மீனிங் வந்து வராது. ஸோ அதுக்கு வந்து நீ முதல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி, அதுதான் அந்த ப்ரிவ்யூ நான் சொல்றேன். ப்ரிவ்யூ ஓவர்வியூ நான் ஏன் சொல்றேன்னா யூ கிரியேட் a story for yourself, அதுக்கப்புறம் நீ கோ மீனிங் will come into it. ஆனா மீனிங் இல்லாம படிக்கலாமா சார் கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். தப்பான இருக்கிறப்ப அந்த மீனிங் நீ தப்பா புரிஞ்சுக்கணும், அப்புறம் சரி பண்ணிக்கணும். கரெக்டா புரிஞ்சுக்கணும்னு சொல்றது ஒண்ணு, சரி கரெக்டா புரிஞ்சுக்கணும் பரவாயில்ல நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்ககிட்ட நான் வந்து ஒரு யூடியூப் வீடியோ கொடுக்குறேன், 1 hour வீடியோ. உங்க பேர் என்ன? தாரிகா. சொல்றேன் தாரிகா, உனக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு, இந்த படத்தோட கதை என்னன்னு என்ன சொல்லணும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த படம் வந்து என்னது 1 hour, நீ சொல்ல முடியுமா? நான் உனக்கு 1 hour வீடியோ கொடுக்குறேன், யூடியூப் வீடியோ. ஆனா ஒரே நிமிஷம் தான் ஒரு டைம், அந்த படத்தோட கதை என்னன்னு எனக்கு சொல்ல முடியாது. சரி, குத்துமதிப்பா சொல்ல முடியுமா? எப்படி சொல்லுவ? எப்படி புரியும்? 1 hour படத்தை எப்படி பார்ப்ப? ஓட்டி பார்ப்பேன், அவ்வளவுதானே. ஓட்டி பார்த்தா என்ன ஓரளவுக்கு வரும், 2 பேர் தெரிவாங்க, பேசுவாங்க, அடிச்சுப்பாங்க, முடிச்சுவாங்க, இவ்வளவுதான் மேட்டர். 1 hour தான் இது கதை, இதுவா தான் சார் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியுமா? அவ்வளவுதான் விஷயம். இந்த முன் கதையை நீ வாங்கிட்டேன்னா 1 hour பார்க்குற கதை உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா உன் மைண்ட் வந்து பார்த்துட்டே இருக்கும், நான் பார்த்தது சரியா தப்பா, நான் புரிஞ்சுக்கிட்டது சரியா தப்பான்ற கேள்விக்குள்ள அந்த மைண்ட் போயிடும். அப்ப அந்த 1 hour ஸ்டோரி உனக்கு கிளியரா போயிடும். அதேதான் ஒரு புக்கோ ஒரு லெசனோ எடுத்தாலே ஃபுல்லா எல்லாத்தையுமே சரியா புரிஞ்சுக்கணும்னு கிடையாது, என்ன புரிஞ்சுக்கோ அதை புரிஞ்சுக்கும், அப்புறம் அதை செக் பண்ணு, அப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்கா. இதெல்லாம் வந்து நேச்சுரல் நம்ம பண்றதுதான். ஆனா நம்ம படிப்புல மட்டும் நம்ம வந்து அதை பண்றது, அதனாலேயே நம்ம வந்து படிப்பதை தூரம் போறோம். நம்ம நேச்சுரல் ப்ராசஸ்ல இருந்து நம்ம தூரம் போறதுனால படிப்பு. ஓகே, புரியுதா நான் சொன்னது? சார் இப்ப படிக்கிறதுனா மண்டையில இருக்கு சார், எக்ஸாம் ஹால்ல போனா மறந்துட்டு அதுதான் வரேன். ஏன்னா நீ மண்டையில ஏறிச்சு நீ நினைச்சுக்கிற. நான் சொன்னல, நீ படிச்சது எல்லாமே நீ மட்டும் இல்ல, உலகத்துல எவ்வளவு அறிவாக இருந்தாலும் 1 hour அதை மறந்துடும். அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு 1 hour அதை மறுபடியும் ரீகால் பண்ணி பார்க்கலன்னா அது மறந்துடும், ஆட்டோமேட்டிக்கா மறந்துடும். பிரெயினோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆனா 1 hour நீ ரீகால் பண்ணிட்டேன்னா அது 1 வாரம் வரைக்கும் ஆகும். அப்புறம் அந்த மறுபடியும் அந்த 1 வாரத்தை மறுபடியும் ரீகால் பண்ணலன்னா மறந்துடும். ஒருவேளை நீ 1 வாரத்தை ரீகால் பண்ணிட்டேன்னா 1 மாசம் வரைக்கும் ஆகும். அப்புறம் அந்த 1 மாசத்துல ரீகால் பண்ணா மறந்துடும். ஆனா அந்த 1 மாசத்துல ரீகால் பண்ணிட்டேன்னா அது அடுத்த லெவலுக்கு போயிடும், அப்புறம் கமிட் ஆயிடும். So இதுதான் ஸ்பேஸ் ரீகால்னு சொல்லுவோம். ஸ்பேஸ் ரீகால், டோன்ட் ரிவைஸ், ரீகால். ரீகால் பண்ணும்போது பிரச்சனை என்னன்னா பாதி நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும், கஷ்டமா இருக்கும், நமக்கே நம்மள கோவமா வரும். ஏடா 2 hour படிச்சோம் ஒண்ணுமே ஞாபகம் இல்லை, ஆனாலுமே கூட எனக்கு இது தெரியலையே, நான் இதெல்லாம் பண்ண முடியலையே, என்ன ஞாபகம் வச்சுக்க முடியலையே நீ நினைக்கிறல்ல, அதுவே உனக்கு வந்து ஒரு ப்ராசஸ் தான். That will actually involve you in studies. புரியுதா? So example போகும்போது என்ன பிரச்சனைனா, you are now in a tense mode. Already your mind is now occupied by tension, pressure. So உன் மைண்ட்ல இருக்குது கூட உனக்கு வெளிய வராது. So அதுதான் நம்ம செகண்ட் ஹாஃப்ல அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி கிரியேட்டிவா பார்க்கிறது, எப்படி இத வந்து மெமரியை வந்து எப்படி நம்ம எப்படி அணுகுறதுன்ற டெக்னிக், மைண்ட் மேப் டெக்னிக் நம்ம பார்ப்போம். ஓகே சார், சொன்ன கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுது சார். ரிவைஸ் டு ரீகால் டிஃபரன்ஸ் புரியல. சரி, ரிவைஸ் என்பது புக்கை எடுத்து ஓபன் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் படிக்கிறது. நான் படிச்சுட்டேன், மறுபடியும் புக்கை ஓபன் பண்ணி மறுபடியும் படிக்கிறேன், இது ரிவைஸ். ரீகால்ன்றது புக்கை மூடி வச்சுட்டு யோசிக்கிறது, எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு அதுல, அன்னைக்கு நான் படிக்கும் போது எங்க உட்கார்ந்து இருந்தேன், இந்த கான்செப்ட் இந்த கான்செப்ட் இந்த கான்செப்ட்னு ரீகால் பண்றது. அது புரியுதா? இந்த ரீகால் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகும்னா உன் மைண்ட் வேலை செய்யும், இல்லாத கேப் எல்லாம் அது ஃபிட் பண்ணும். ஆனா ரிவைஸ் பண்ணும்போது என்னன்னா மைண்ட் தூக்கிடும், நீ வரும் அப்படியே கண்ணுல தான், கண்ணும் பார்வையை தான் முடியும். புரியுதா நான் சொல்றேன்? ஸோ
சோ ரீகால் பண்ணு, இந்த ஸ்பேஸ் ரீகால் பண்ணு. படிச்சு முடிச்ச உடனே எல்லாமே புதுசா மாதிரி இருக்கும். 1 ஹவர்ல மறந்துடும். இந்த 1 ஹவர்ல நீ மறுபடியும் அதை ரீகால் பண்ணி பாரு. கண்ணை மூடிட்டு என்ன படிச்சோம் 1 ஹவர் முன்னாடி, ஓ இது ரீகால் பண்ணிட்டேன்னா 1 வாரம் வரைக்கும் அது தாங்க. அப்புறம் அந்த 1 வாரத்துல நீ மறுபடியும் அதை ரீகால் பண்ணிப்பா. அந்த ரீகால் பண்ணேன்னா அதுக்கப்புறம் நீ 1 மாசத்துல ஒரு தடவை பண்ணா போதும். அது உன் கமிட்மெண்ட். சொல்றீங்க ரிவிஷனுக்கும் ரீகால் வித்தியாசம் புரிஞ்சுதா? சார் நீங்க சொன்னது ஒரு சப்ஜெக்ட் ஓகே சார், ரிவைஸ் பண்றது ஆனா மேத்தமெட்டிக்ஸ் கேட்குது சார். see மேத்தமேட்டிக்ஸ் வந்து மேத்தமேட்டிக்ஸ்க்கு நான் சொன்னல முதல்ல ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், அந்த கான்செப்டை மெமரியில வச்சுக்கணும், அப்புறம் அப்ளை பண்ணணும். மேக்ஸுக்கும் நம்ம ஊர்ல மேக்ஸ் வேற மாதிரி சொல்லி தருவாங்க. ஆனா நீ கான்செப்சுவலா படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இப்போ ட்ரிக்னாமெட்ரின்னு ஒன்று இருக்கு. ட்ரிக்னாமெட்ரி எதுக்கு உபயோகம் உனக்கு தெரியாது. கால்குலஸ் இருக்கு. கால்குலஸ் எதுக்கு உபயோகம் தெரியாது. எதுக்கு உபயோகம்ன்ற கான்செப்ட் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா அதோடைய அந்த இன்ட்ரெஸ்ட், அதுதான் நான் சொன்ன ப்ரிவியூ, அந்த வேலையை நீ பார்க்க ஆரம்பிச்சுட்ட. எதுக்கு அப்படின்ற கேள்வி ஒன்று மனசுக்குள்ள வந்துச்சுன்னா அதை தேடி நீ போக ஆரம்பிச்சுன்னா